எல்லோருக்கும் வணக்கங்க. உங்கள் ஜீவா பேசுகிறேன். இது ஒரு புது முயற்சி நிகழ்ச்சி. எது மெய் அப்படிங்கிறது இதோட தலைப்பு. இப்போ விஷயத்துக்குள்ளே போகலாம். ஒரு சம்பவத்தை சொல்கிறோம். அவரோட பேர் மட்டும் குறிப்பிட விரும்பலை. அதுதான் எது மெய்ன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களோட விருப்பத்துக்கு நான் விட்டுறேன். சரிங்களா? ஒரு இயக்குனர் 4-5 படங்கள், எல்லா படங்களுமே ஹிட் படங்கள் கொடுத்துருக்காரு. நல்ல இடத்துல இருக்கார். இப்போ இந்த மாதம் அவரோட படம் ஒன்று ரிலீஸ் ஆக போகுது. அவரோட குடும்பத்தில் நடந்த சில சம்பவங்களை இப்போ சொன்னார். அவர் கடவுள் நம்பிக்கை அற்றவராக இருக்கிறதா தன்னை வெளிப்படுத்தி கொண்டு இருக்கிறார். ஒவ்வொரு மேடையிலும் ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும். ஆனால் அவர்கள் வீட்டில் அவர்களுடைய நெருங்கிய உறவினர்கள் ஒருவர் அப்படியும் ஒருவர் இப்படியும் இருப்பதாகவும், அதில் இரண்டையும் மையப்படுத்தி தான் ஒரு கலைப்படைப்பை படைப்பதாகவும் அவர் பேசியிருக்கார். ரைட், அவர் பேசினது 100% உண்மை, ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. ஏற்றுக்கிறேன், நான் தனிப்பட்ட முறையில் ஏற்றுக்கிறேன். ஆனால் அவர் ஒருத்தரை ஏற்றி வைத்தும் ஒருவரை இறக்கி வைத்தும் அவரை அறியாமல் அவர் பேசினார். அவர் அறியாமல் அவரே பேசினார். ஏற்றி வைத்து பேசிய அந்த நபர்களுடைய விழுதுகள்னு சொல்லப்படுகின்ற அளவிற்கு இப்பொழுது சமூகத்தில் இவர் தெரிந்த அளவுக்கு எவரும் தெரியவில்லை. ஆனால் இவர் ஒருவரை இறக்கி வைத்து பேசினார் அல்லவா, அவர்களுடைய விழுதுதான் இந்த நபர். அப்போ தான் ஒரு விஷயத்தை இவ்வளோ தூரம் சொல்கிறோம் மக்களுக்கு, தன்னோட வழியை சொல்கிறோம், தன்னோட இன்பத்தை சொல்கிறோம், தன்னோட கருத்தியலை சொல்கிறோம், வாழ்வியலை சொல்கிறோம், சமூக மாற்றத்தை பற்றி பேசுகிறோம், எல்லாமே இருக்குது உங்களுக்கு. ஆனால் ஒருவரை ஏற்றியும் ஒருவரை இறக்கியும் நீங்கள் பேசியது உங்கள் பேச்சில் உங்களுக்கு தெரியாமல் போனது தான். நீங்களும் மனிதன்தான், சராசரி மனிதன்தான் என்பதை காட்டுகிறது. ஆனால் நீங்கள் ஒரு கலைஞன், மதிக்கப்பட வேண்டிய மதிக்கத்தக்க ஒரு கலைஞன். ஆனால் இந்த கலை படைப்பில் இருப்பவர்கள் நீங்கள் எப்படி இருவரையும் பார்த்து ரசித்து கேட்டுக்கொண்டு இடையில் ஒரு கலைப்படைப்பை உருவாக்க வேண்டுமென்று நினைத்தீர்களோ, அந்த நிலைப்பாட்டை உங்களுடைய படைப்புகளிலும் உங்களுடைய பேச்சுக்களிலும், அதாவது நீங்கள் உங்களுடைய குடும்பத்தாருடன் நண்பர்களுடன் எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் உங்களுடைய பேச்சு அடுத்தவர்களுக்கு, வெளி உலகிற்கு வருகின்ற பட்சத்தில் உங்களுடைய பேச்சிலும் அதை நீங்கள் கடைப்பிடித்தீர்கள் என்றால், நீங்கள் அன்று கற்றதை இன்று சரியாகத்தான் கற்ற மாணவன் கற்றவர் என்பது அர்த்தம். அதை மட்டும் உங்களுக்கு சுட்டிக்காட்ட நான் விரும்புகிறேன். அதை அவரை நேரடியாக நான் பேசலாம், நேரடியாக கருத்து தெரிவிக்கலாம், கண்டனம் தெரிவிக்கலாம், இல்லை கமெண்ட்ஸ் போடலாம் இன்றைக்கி இருக்கிறவங்க மாதிரி. எனக்கு அதிலெல்லாம் உடன்பாடு இல்லைங்க. அவர் ஒரு சிறந்த படைப்பாளி. அவர் ஒரு விஷயத்தை எப்படி அணுகணும்னு அவர் சொல்லாமல் சொல்லி கொடுத்துருக்கார். பட் ஆனால் வெளியிலையும் வர்றப்ப அதை கொஞ்சம் புரிஞ்சு, அதை கொஞ்சம் நியூட்ரலாக, நடுத்தரமாக, பொது உடைமையோடு அவர் சிந்தித்து அதை பேசவும் அது சார்ந்து சிந்திக்கவும் தொடங்கினார் என்றால் அது இந்த சமூகத்திற்கு நல்லது. இப்பொழுது அவரை பின்பற்ற ஒரு சிலர் முன் வராங்க. அவர் இப்படி இதை சொல்லும்போது அவர்களுடைய ஒட்டுமொத்த நம்பிக்கையும் ஆட்டம் காணப்படுகிறது. புரியுதுங்களா? நான் அவர்களை பின்தொடர்பவர்களை மட்டும்
மையப்படுத்தி இந்த கருத்தை நான் சொல்ல விரும்பவில்லை. நான் சொல்ல விரும்புவது என்னவென்றால், நானும் அவரை பின்பற்றுகிற ஒரு ரசிகனா, கலைஞனா, சகோதரனாக இருக்கேன். அவர் பொதுவெளியில் இது ஒன்று செஞ்சிட்டாருன்னா அது இன்னும் கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்வோட வருங்கால இன்னும் 20 வருஷம் 30 50 வருஷம் 100 வருஷம் கழித்து இதை பார்க்குறவங்களோ கேட்குறவங்களோ இப்படி நடுநிலைமையோட ஒருத்தன் இருந்தான் அப்படின்னு, நீங்கள் பண்ணுற படம்லாம் அப்படி இருக்குது, நீங்களும் அப்படி இருந்தீங்கன்னா நல்லது. ஆனால் உங்களுடைய படைப்புகளிலேயே நீங்கள் ஒரு சில இடங்களில் ஏற்றத்தாழ்வுடன் செய்ததாக நீங்களே அறியாமல் இப்பொழுது வெளிப்படுத்தி விட்டீர்கள், அன்று அறிந்தே செய்த ஒன்றை. சரிங்களா? அது நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும். நீங்கள் எடுத்து அது நாம் சரியாக நேர்த்தியாக உண்மையாகத்தான் செய்தோமா என்று ஒரு சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். நீங்கள் அதை நான் உங்களுடைய ரசிகனாக, சக கலைஞனாக, நீ என்னடா அவ்வளோ பெரிய கலைஞனான்னு கூட நீங்கள் கேட்கலாம். இதை கேட்டுக்கிட்டு இருக்கவங்களும் அந்த பர்டிகுலர் நபரும் கூட. நானும் கலைஞன்தான். என்னை பற்றி தெரிந்தவர்களுக்கு அது தெரியும், என்னுடைய சந்தாதாரர்களுக்கு தெரியும். நான் எவ்வளவு காலம் கடந்து வந்திருக்கிறேன், எவ்வளவு பெரிய கதைகளையும் எல்லாவற்றையும் நான் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறேன். ஜாதகம், கதை, ஷார்ட் ஃபிலிம், உளவியல் ரீதியான பிரச்சனைகள், சமூக பிரச்சனை, தொழில் ரீதியான ஒரு யுக்தி, இப்படி நம் அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தையும் எடுத்து உங்களோடு பேசி கொண்டிருக்கிற உங்களில் ஒருவன் நான். எனக்கென்று ஒரு 700 சந்தாதாரர்களுக்கு நெருங்கி வந்து கொண்டிருக்கிற ஒரு நபர் நான். என் கருத்தியலுக்காக, என் கருத்துக்காக மட்டுமே கூடிய கூட்டம் இது. என்னை புரிந்து கொண்டு, என் கருத்தை புரிந்து கொண்டு, நான் யாருன்னு அவங்க மனசுக்கு பக்கத்தில் இருக்கவும் தான் இதை புரிஞ்சுக்கிட்டு இவ்வளோ தூரம் வந்திருக்காங்க கடந்து. அவங்களோட சார்பாக தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். இதை ஏன் நான் உங்களுக்கு சொல்லணும்னு கூட நீங்கள் கேட்கலாம். அந்த பர்டிகுலர் இயக்குனரை சொல்கிறேன், இதை ஏன்டா நீ எனக்கு சொல்கிறேன்னு அவர் கூட கேட்கலாம். ஆனால் என்னுடைய சந்தாதாரர்களுக்கு நான் கடமைப்பட்டிருக்கிறேன். அவர்களின் சார்பாகவும் என் சார்பாகவும் உங்களுக்கு ஒரு கோரிக்கை தான் வைக்கப்படுகின்றது. சரிங்களா ஐயா? இவ்வளோதாங்க. நீங்கள் நடுநிலைமையாக ரெண்டையும் பார்த்து வாழ்ந்தீங்க, வளர்ந்தீங்க, அதை தான் இப்போவும் இருக்கங்கிறீங்க. அதே மாதிரி படைப்புகளிலும் காட்டுங்கள். இதை மட்டும்தான் நான் உங்களுக்கு வேண்டுகோளாக விடுக்க வந்த அறைகூவல். இதை நீங்கள் நாகரீகமாக, மனிதாபிமானத்தோட, ஏன்னா இன்றைக்கி எல்லாருமே நாகரீகமற்ற ஒருத்தரோட கருத்து பிடிக்கலைன்னா அவ்வளோ இதுவாக பேசுகிறாங்க, மனிதாபிமானம் மற்றும் பேசுகிறாங்க. அவங்களுக்கு இடையில் நான் இப்படி ஒன்று போடுறேன், ஆனால் இது உங்களுக்கு புரியுமா, உங்கள் காதுக்கு அடையுமான்னு கூட எனக்கு தெரியாது. ஆனால் என்னை சார்ந்த என்னுடைய வாசகர்கள், எனக்கு வாழ்வளித்து கொண்டு என்னை தெம்பூட்டு கொண்டிருக்கிற, என்னை தட்டி கொடுத்து கொண்டிருக்கிற வாசகர்களுக்காக இதை நான் ஒரு பணியாக எடுத்து செய்கின்றேன். அவ்வளவுதான். சரிங்களா ஐயா? எல்லோருக்கும் நன்றி, வணக்கம், வாழ்த்துக்களுடன் உங்கள் ஜீவா. மீண்டும் மறுமுறை வேறொரு விஷயத்தோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.